அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனல் மூலமாக உங்களை எல்லாரும் சந்திப்பது மகிழ்ந்த மகிழ்ச்சி. எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? கேபிஎஸ் பீர் முகமது வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கலெக்டர் அலுவலகத்துல நிறைய பேர் வந்து மைவி3 ஆட் பார்க்கக்கூடிய அந்த வியூவர்ஸ் வந்து சக்தி ஆனந்தன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் எவ்வளவு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இது ஏன் சார் நீங்க இதை கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு இதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாம தமிழ் மக்களுக்கு வந்து இதை நான் தெரிவிக்கிறதுல கடமைப்பட்டிருக்கேன். ஸோ இப்ப எதிர்காலம் எப்படி இருக்கும் மைவி3யோட ஆட் பார்க்கக்கூடிய அந்த வியூவர்ஸ்க்கு இன்னும் சக்தி ஆனந்தனுடைய நெக்ஸ்ட் பெயில் எப்போ வரும் அப்படிங்கக்கூடிய ஒரு பல விஷயங்களை இந்த வீடியோட நான் வந்து சொல்ல காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர் யார் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை எடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்பர் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும் நண்பர்களே. சக்தி ஆனந்தன் மைவி3 மூலமா விளம்பரம் பார்க்கறவங்களுக்கு நிறைய டார்கெட் கொடுத்துருக்காரு, டாஸ்க் கொடுத்திருந்தாரு. அதனால வந்து மக்கள் வந்து நிறைய வகையில வந்து பலன் அனுபவிச்சாங்க அப்படிங்கறத சொல்ல முடியும். 2022 வந்து கொரோனாவுடைய காலகட்டம் முடியும் போது மிக பீக்கில் போயிட்டு இருந்த இந்த நிறுவனம் இப்ப எப்படி ஊத்தி மூடக்கூடிய சூழ்நிலையில வந்துடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா, ஸ்ரீநிதி அசோக் ஸ்ரீநிதிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறார், பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு அதனுடைய வியூவர்ஸ் சொல்றாங்க. நானும் வந்து அப்படித்தான் நினைக்கிறேன். இவரை கொடுக்கக்கூடிய வச்சதும் ஒரு கட்சியில உள்ளவங்க தான். கோயம்புத்தூர் மாவட்டத்துல கிணத்து கடவுளை மையமா வச்ச இந்த நிறுவனம் இப்போ வந்து வாழ்வா சாவாங்கக்கூடிய போராட்டத்துல நின்றுகிட்டு இருக்கு. அதனுடைய எம்டிக்கு 2 தடவை பெயில் வந்தோம். இப்போ வந்து அவர் ஜாமீன்ல வெளியே வர முடியாத சூழ்நிலையில தான் வந்து கேபிஎஸ் பீர் முகமதுங்கிறவர் வந்து ஒரு புகார் அனுப்பி இருக்கிறாரு யூடியூப் சேனலுக்கு. அதுல கோயம்புத்தூர் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்துல வந்து 7600 புகார் இது வரைக்கும் வந்திருக்கிறதாவும் மைவி3ல இருந்து மைவி3 வியூவர்ஸ் வந்து அந்த ஆடு பாக்குறவங்க 7600 பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இஓடபிள்யூல அப்படி நேர்மாட்டமா 3200 பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. சோ அது பற்றி இந்த தகவல் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு அப்படி கேட்டிருக்காங்க. பீர் முகமது அவர்களே, உங்களை மாதிரி நிறைய வியூவர்ஸ் இருக்காங்க, நிறைய அதனுடைய விசுவாசிகள் நிறைய இருக்கிறாங்க. ஆனா கூட்டி கழிச்சு பார்த்தா பிசினஸ் யாருமே பண்ண முடியாது அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துடும் எதிர்காலம். அதனால வந்து இந்த திட்டங்கள் எல்லாம் வந்து மறுபரிசீலனை அரசு பண்ணி இப்படி எல்லாம் செய்யலாமா, விளம்பரம் பார்க்கறதுனால பணம் கொடுக்கலாமா, இந்த ஸ்கீம் மூலமா வந்து ஹெர்பல் ப்ராடக்டை வித்து அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு நல்ல சுபிட்சத்தை கொடுக்கலாமா அப்படின்னு சொன்னாக்கா, ஏற்கனவே நிறைய நிறுவனங்கள் கொடுத்திருக்கேன். ஆம்பே போன்ற நிறுவனங்கள் நிறைய வந்திருக்குது. இப்ப அவங்களுக்கு எல்லாம் எடுக்காத ஸ்டெப்பை ஏன் வந்து மைவி3 ஆட் பாக்குறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்கு, மைவி3 ப்ராடக்ட் விற்கிறவங்களுக்கு ஏன் இந்த ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னாக்கா, அரசியல் காழ்ப்புணர்ச்சி. பெரிய பெரிய ப்ராடக்ட் நிறுவனங்கள்ல பெரிய பெரிய கம்பெனிகள் எல்லாம் வந்து நம்ம போட்டி போட்டு முன்னேற முடியலையே அப்படிங்கிறது சக்தி ஆனந்த ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு தான் நம்ம நினைக்க முடியுது. அதனால 7200 புகார் மட்டும் இல்ல, 7 லட்சம் புகார் வந்தாலும் அவர் எதுக்கும் சளைக்க போறது இல்ல, எதுக்கு அஞ்ச போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சக்தி ஆனந்தன் சொல்றாரு. பாவங்க, அந்த மனுஷன் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு, ரொம்ப வேதனையில இருக்கிறாரு. ஒரு புகார்னால நம்ம வந்து இந்த அளவுக்கு நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம். இதன் அடிப்படையில 7600 கம்ப்ளைண்ட் வந்து கலெக்டர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் யூடபிள்யூல 2000 புகார் கொடுத்திருக்காங்க. அப்படின்னாக்கா நான் செஞ்ச தப்பு தான் என்ன அப்படிங்கிறாரு. நான் வந்து வாங்கின பணத்துக்கு திருப்பி மக்கள்கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கேன், ப்ராடக்ட் வாங்கி ஹெர்பல் ப்ராடக்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், முறையா நீங்க பணம் கட்டின அந்த பணத்துக்கு வந்து வவுச்சர் கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு எல்லாம் வந்து சில திட்டங்களை சொல்றாரு. நான் முறைகேடு பண்ணதுக்கான ஆதாரத்தை காட்டுங்க அப்படிங்கிறாரு. சோ எது எப்படியா இருந்தாலும் சரி, நிரபராதி அவர் வெளியில வந்தா மட்டும்தான் அந்த நிறுவனம் நீடிச்சு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிணத்து கடவுல இருக்கக்கூடிய நிறைய நண்பர்கள், சுதாகரன், பத்மநாபன், ரவிச்சந்திரன், சாலினி, பீர் முகமது, இவங்க எல்லாம் வந்து இந்த கம்ப்ளைண்ட்ல கொடுத்துருக்காங்க. நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். சோ நண்பர்களே, நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வந்து நான் வந்து மக்கள்கிட்ட தெரிவிச்சிடுறேன். மக்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நமக்கு எல்லாருக்கும் தெரியும். உங்களுடைய கமாண்ட் என்னுடைய கமாண்ட்ல தெரிவிங்க. இப்ப வாழ்வா சாவாங்களுடைய போராட்டத்தில் இருக்கக்கூடிய சக்தி ஆனந்தன் மீண்டும் வந்துட்டாருன்னு சொன்னாக்கா அடுத்த மாசம் ஆகஸ்ட் மாசமே பணம் கிடைக்கும். இதோடைய விரிவான விளக்கத்தை அடுத்த வீடியோல சொல்றேன். தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனலை வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. புதிய நண்பர்கள் யாரும் வந்தாலும் நம்ம சேனலை வந்து நிச்சயமா நீங்க உங்ககிட்ட வந்து காட்டணும்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு செகண்ட் கூட மிஸ் பண்ணிடாதீங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. புதிய சிந்தனையோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.